எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். இப்போ சிரிங்களேன். அல்லேலூயா. எனக்கு இப்போ யூத் மீட்டிங் வர்றதுல ரொம்ப பிடிக்காத ஒன்று என்ன தெரியுமா? யாருமே சிரிக்க மாட்டேன்றீங்க. ரொம்ப பக்தி முக்தி போய் இருக்கிறீங்க. அப்படி என்னதான் பண்றீங்க பக்தி முக்தி போய்? நான் கேட்குறேன், உங்களுக்கு மட்டும் பரலோகத்தில் உன்னதமான இடத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்களா சீரியஸாக இருந்தா? பவுல் சொல்றார், ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அந்த முள்ளுக்காக நான் ஜெபம் பண்ணேன், அதுக்கு பதில் எப்படி தெரியுமா வந்து, பலவீனத்தில் என் கிருபை உனக்கு போதுன்னாரு. இந்த பலவீனத்தில் சந்தோஷமா இருக்குன்றார். அல்லேலூயா. எல்லாம் ஓவர் நெகேமியா காலத்தில் ரொம்ப சந்தோஷமா அழுகுறாங்க. டேய், இது அழுகிறதுக்கான நேரம் இல்லடா. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். எதுவுமே கிடைக்கலனாலும் சந்தோஷமா இருக்கும். நாங்கள் மட்டும் நல்லா இருக்கேன், வேலை அக்டோபருக்கு அப்புறம் என்ன நடக்குன்னே தெரியல, நானே சிரிக்கிறேன். என் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, அடுத்து ஒரு இந்த ஊர்லயே தான் என் தலைமுறை இருக்கிற போற மாதிரி ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். வேலை குறித்து சொல்ல சிரிப்பீங்க, போட உனக்கு உங்க வேலையே கிடையாதுன்ட்டு. பாருங்க, கீழே கொடுங்க, ஈமெயில் கொடுங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், மாசத்துல சம்பளம் வரல என்றாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். சிரிக்கணும். அல்லேலூயா. நீங்க சிரிக்காத இடத்துல பிரசங்கத்தை பண்ணி என்னத்தை பண்ற? சிரியுங்கள் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணலாம் போல இருக்கு. ஞாயிற்றுக்கு நல்ல நல்ல ஊழியம் பயங்கரமா போயிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கர்த்தருடைய கிருபையினால ஆங்கில ஆராதனை தூக்கி ஞாயிற்றுக்கிழமை மாத்திட்டாங்க. நான் அதுக்கு பயங்கரமான எதிர்பார்த்தா இருந்தேன். 8 மணிக்கு தான் நம்ம மாத்து மக்கள் வர்றாங்களேன்னு. கொண்டாந்து சபையின் மூத்த போதகர் சொல்லிடுறாரு, மத்தியானம் 3 மணிக்கு நிற்கலான்னு. 3 மணிக்கு நான் 3ஆம் லோகம் போக வேண்டிய நேரம். இப்போ எப்படி ஆராத நினைச்சேன். சரி, கர்த்தர் கிருபையில ஏறி ஏறி எல்லார் கையிலும் தயவு கேட்டோம். கர்த்தர் கையில் தயவு கிடைத்து 5:30 மணிக்கு மாத்தினா 8 மணிக்கு வர ஆத்துமால சபையில ஒன்றையும் காணோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. போன வாரம் சபையில போய் பார்த்தா அப்படியே அமைதியா இருக்கு. இப்போ ஆண்டவரே, இவ்வளவு கூட்டம் இருந்த ஜனங்க காணமே, வெளிமேல் விழி வைத்து எட்டி எட்டி பார்க்குற, இன்னைக்கு வருவாங்களா நாளைக்கு இப்பவும் பதறோம். இப்பெல்லாம் தட்டி கொண்டு வந்தாதான் ஜனங்க வராங்களேன்னு. அப்ப என்ன செய்யறது? கஷ்டமா இருக்கு. இப்படி பார்க்குறோம். நேரம் மேலே போன கர்த்தர் சொன்னார், இங்க இருக்க ஜனங்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. உடனே அடுத்த 1 மணி நேரம் நம்ம ஃபயர் ஆயிட்டோம். அல்லேலூயா. சிரிக்கும் போதே ஃபயர் தான் இருக்கும். அந்த ஸ்கேல் அப்படி வச்சுக்கீங்க லைட்டா. இன்னும் ஒரு ஸ்டான்ஸை மட்டும் பாடி. எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல இருந்தாலும், நான் கர்த்தருக்குள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவரு நம்ம 2 நாளாக 20ஆம் அதிகாரத்துல யோசேப்பு சொல்லுவாரு பாருங்க, என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. I have no power to stand against this multitude. I don't know what to do. இந்த ஜனக்கூட்டத்துக்கு எதிராக நிக்கிறதுக்கு என்கிட்ட வல்லமையும் கிடையாது. அடுத்து என்ன பண்றது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்றார். அல்லேலூயா. ஒன்றும் பண்ணாத, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று பொழுது பாட்டு பாடுன்றார். அல்லேலூயா. ஏன் மண்டையை போட்டு போய் யோசிக்கணும்? கிருபையை பாடுவோம். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். விடாமல் போனாலும், காட்சி செடி பலன் கொடாமல் போனாலும், என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த மைக்கெல்லாம் இல்லாமலே 25 பேர் 30 பேர் போட்டு நடந்துட்டு தான் இருந்துச்சு. நிறைய பேர் எஃபெக்ட் இருக்கும்போது ஒன்று ஆடாகும் போது நம்ம போகிற குறையக்கூடாது. அல்லேலூயா. நீங்க சந்தோஷமாவே இருக்கணும். ஆவியில சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆவி களி கூறுகிறது? அல்லேலூயா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அப்ப உள்ள எப்படி இருக்குன்னு முகத்துல பார்த்தே கண்டுபிடிச்சிடலாமே.
ஆமென். மோசே என்கிற ஒரு மனிதன் இருந்தார். அவர் தேவனோடு சந்திக்க முடிய சீனாய் மலைக்கு போனார். அங்கே ஒரு அக்கினி ஜுவாலையை பார்த்தார். அவன் உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது போல இருக்கு. கீழே வந்த உடனே ஜனங்கள் அவன் முகத்தை பார்க்க முடியவில்லை. முக்காடு போட்டு கொண்டிருந்தார்கள். இப்ப புரியுதா அகத்தின் அழகு? இந்த முகத்துல தெரியணும். அல்லேலூயா. நான் சிரிச்சாதான் அழகா இருப்பேன்னு கீழே இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அதனால எனக்கு சிரிப்பு தானாவே வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமென். எக்காலத்திலும் சிரிக்கக்கூடிய கிருபையை உங்களுக்கு தருவாராங்க. மறுபடியும் வரும்போதெல்லாம் எனக்கு அப்படியே பத்திக்கு தெரியும். அக்கினிகள் இல்லை, ஒரு வைராக்கியம். சிரிங்கலையாப்பா கொஞ்சம் அப்படின்னு. ஏன்னா வாலிபர்கள் எழுந்து சிலம்பம் பண்ணட்டும் அப்படின்னு வேடிக்கை பார்க்குற காலம் எப்படின்னா உற்சாகமா இருந்தா தான். அல்லேலூயா. நீங்களே எல்லாம் சீரியஸா இருந்துன்னு வரவங்களும் அப்படியே சீரியஸா போவாங்க. ஆமென். சந்தோஷமா இருக்குன்னு தான் சர்ச்சுக்கு வராங்க. இங்க வந்தவொடனே உம்முன்னு வச்சு அனுப்புனோம்னா நல்லா இருக்குமா? கர்த்தர் நிறைவாய் சந்தோஷமா கொடுப்பாராங்க. ஆமென். நல்ல ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ரொம்ப நேரம் பேசுறதை விட நம்ம கடைசியில் ஒரு கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலாம். ஆனால் பெரிய பிரசங்கம் வச்சிருக்கிறேன். நான் எழுத ஆரம்பிச்சுன்னா எழுதிக்கிட்டே போயிடுறேன். அதனால முடிந்த அளவுக்கு வேகமாக நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளோட பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வார்த்தையை கேட்க வந்தவங்களோட பேசுவார். ஏதோ அட்டண்டன்ஸ் போட வந்தீங்கன்னா அவங்களுக்கும் வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து இந்த வசனம் உள்ள போயிடும். அல்லேலூயா. சரி, இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. சத்தமா சொல்லுவோமா? எரிந்து பிரகாசிக்கிற burning and shining lamp. சொல்லுங்களேன். burning and shining lamp. சத்தமா burning and shining lamp. வெரி குட். மைக் வச்சிருக்கீங்க, நான் இவங்களோட கேட்கணும். ஆமென். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். வேதத்தை வாசிக்கிறவங்க மைக்கில் வாசிக்கலாம். லூக்கா 11:35 இயேசுவானவர் அதுக்கு முன்பதாக கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கும் எழுதிவிட்டு அடுத்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. படியுங்கள். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. So be careful not to let the light in you become darkness. உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சம் எக்காரணத்தை கொண்டும் இருளடையாதபடி ஜாக்கிரதையா இருக்கு. Be vigilant, be careful, be extra careful. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னெல்லாம் வெளிச்சம்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. மத்தேயு 5:14 ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறீங்க? ஒளியும். அல்லேலூயா. ஒவ்வொரு வெள்ளிதோறும் தூதர்சன் 5வது அலைவரிசையில் 7:30 மணிக்கு போடுவாங்க. அது அப்பொழுது பஞ்சாயத்து டிவியில் ஓடும் போது திருட்டுத்தனமாக பார்க்க போவோம். அக்காலத்திலிருந்து இக்காலத்திலையும் சினிமா பாட்டு பிடிக்காது, அதனால பார்க்கறது இல்லை. சண்டை காட்சி இருந்தால் போய் பார்த்துக்கிட்டு சின்ன வயசுல. ஒளியும் சத்தமும் வெளிச்சமும். அல்லேலூயா. சத்தமும் சத்தத்தின் திசைவேகம் எவ்வளவு? வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட், வெலாசிட்டி ஆஃப் த லைட். ஒளியின் சத்தத்தின் திசைவேகத்தை விட ஒளியின் திசைவேகம் 3,00,000 கிலோமீட்டரா? 3,00,000 மீட்டர் ஒரு செகண்டுக்கு. அவ்வளவு வெளிச்சம் வருமா? இப்போ அதனால தான் சொன்னாரு கர்த்தரு, நீ டோன்ட் மேக் நாய்ஸ், லெட் மை வாய்ஸ் ஸ்பீக் த்ரூ யுவர் லைட் அப்படின்னாரு. நீ சத்தம் போடாதடா, என் சத்தம் உன் வெளிச்சத்தின் மூலமாக போகட்டும்னாரு. நீ உலகத்துக்கு ஒன்ன வெளிச்சமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நீங்க படிங்களா? 5:15 மத்தேயு 5:15. Hallelujah. Amen. Nor they light up a lamp. விளக்கை கொளுத்தினா, விளக்கு என்றால் lamp. Put it on, nobody will put under a basket but on a lamp stand. விளக்கு எங்க இருக்கணும்? விளக்கு தண்டுக்கு மேல தான் விளக்கு இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா தான் எல்லாரும் பார்ப்பாங்க. கர்த்தர் உங்களை என்னை எப்படி வச்சிருக்கிறாருன்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் வச்சிருக்கிறார். யாரும் நம்மளை ஒன்னே கொளுத்திட்டு நம்மளை மறைச்சி வைக்கல, புட்டிக்கடியில் வைக்கல. அல்லேலூயா. ஒரு பவுலுக்குள்ள வைக்கல, விளக்கு தண்டு மேல வச்சிருக்காரு. ஆனா இப்ப சொல்றாரு, உன் வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையா இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? லேம்ப் ஸ்டாண்ட். நாம யாரு? லேம்ப். தாவீது சொல்கிறார் சங்கீதம் 18:28, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹalleluya. You will light my lamp. ஆமென். அவர் என்ன என் விளக்கை ஏத்துறாருப்பா. ஆமென். அல்லது இன்னொரு வார்த்தை இருக்கு,
யூ வில் கீப் மை lamp burning. என்னுடைய விளக்கை எப்பொழுதும் எரிய வைத்துக் கொண்டிருப்பீர். Amen. The Lord my God will turn my darkness into light. என் இருளை அவர் வெளிச்சமாக மாற்றுவார். அல்லேலூயா. உன் விளக்கை ஏற்றுவார், அந்த விளக்கை எப்பவும் எரிய வைத்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவும் இதை சொல்லுகிற போது தாவீதுக்கு சொல்றப்போ, தாவீது விளக்குன்னு ஒன்று இருக்கு. இது ஏதோ விளக்குன்னு சொல்லும்போது நிறைய இடத்துல அவன் விளக்கு வம்சத்துக்கு கடத்தி கொண்டு வருகிறான். என் lamp for David. இந்த விளக்கு எதை குறிக்கிறது என்று சொல்கிறேன். அதுக்கு முன்பதாக சங்கீதம் 132:17 வசனம் அப்படியே சொல்லப்பட்டிருக்கு தாவீது குறித்து. தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன்னு ஒரு வசனம் இருக்கும். அதை தொடர்ந்து நான் அபிஷேகம் பண்ணினவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்த பண்ணி. Psalm 132:17. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணினவனுக்காக set up a lamp for anointed one. உங்களுக்கு எனக்கு ஒரு விளக்கு இருக்கு. அந்த விளக்கு வெளிச்சமா இருக்கு. அந்த விளக்கு தண்டின் மேல் இருக்குது. இந்த தாவீதின் விளக்கு என்பதை குறித்து 2 வார்த்தை சொல்கிறேன். ஒன்று, இது கடினமான கஷ்டமான அழிவின் நேரத்திலும் எரிந்து கொண்டே இருக்கும். The flame burning in the midst of turmoil and distraction. அழிவு வந்து கொண்டே இருக்கும், உபத்திரம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் தாவீதின் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை இந்த ஜனங்கள் சிறைப்பட்டு போய் இருந்தாலும் அந்த விளக்கு வீட்டில் அணையாமலே இருக்கும். அல்லேலூயா. எத்தனையோ கட்டுனால பிசாசு நம்மளை கட்டி வைக்க முயற்சி பண்றான். எந்த கட்டுமே இந்த வெளிச்சத்தை கட்டி போட முடியல. அல்லேலூயா. ஆனா அவன் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ரொம்ப எரிய விடாம ஏதாவது பண்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு எப்பவும் எரிய வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றாரு. ஏன்னா உன் வெளிச்சம் வெளியே போனா தான் சபைக்குள்ள வராத மக்கள் என் வெளிச்சத்தை கண்டு என் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் பண்ணும் நற்காரியத்தின் மூலமாக அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிற போது பிதாவுக்கு மகிமை வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருடைய விளக்கு கஷ்டத்தின் மத்தியிலும், பிரச்சனையின் மத்தியிலும், எதிர்ப்பின் மத்தியிலும், நம்மை துரத்தும் ஒரு கூட்டத்தின் மத்தியிலும், ஒரு அயல் தேசத்தில் எக்ஸைல் என்றால் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்திலும் அவர்கள் வீட்டின் அந்த அந்த விளக்கு அணையாது இருக்கிறது. காரிருளிலும் இது வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா விளக்க ஏத்துனவர் என்ன ஆண்டவர், விளக்க வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 5:35 யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசுவானவர் சொன்ன வார்த்தை இது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஆமென். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூர மனதாயிருந்தீர்கள். அந்த யோவானை குறித்து he was a burning and shining lamp. நீங்களும் நானும் விளக்கா இருக்கிறோம். இப்ப எரியறோமா பிரகாசிக்கிறோமா? எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறோமா? இப்படி எரிந்து பிரகாசிக்கிற விளக்குல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த வெளிச்சத்தை அனுபவித்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிச்சத்தின் அருமை. மழை காலத்துல சின்ன வெளிச்சம் ஒன்று வச்சு பாருங்களேன், அப்படி டோட்டல் பவர் ஷட் டவுனு. ஒரு வீட்டுல ஒரு சின்ன லைட் எரியும் போது எத்தனை பூச்சிகளுக்கு சந்தோஷம், சுத்தி வந்து முக்கியது. அப்படிதான் எழுதிருக்குது. You chose for a time to enjoy in his light. உங்க வெளிச்சத்துல ஒரு களி கூறுகிற கூட்டம் இருக்குது, என் வெளிச்சத்துல களி கூற ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப விளக்கு தண்டு என்பதை விளக்க போகிறேன். அல்லேலூயா. என்ன சொல்ல போறேன்? விளக்கு தண்டை விளக்கமாக விளக்க வேண்டும். முதலாவதாக இந்த விளக்கை குறித்து பார்க்கும்போது, இந்த விளக்கு தண்டை எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துல ஆண்டவரை ஆராதிக்கிற காரியங்களுக்கு பயன்பட்டது என்பதை நாம் வாசிக்கிறோம். நீங்கள் நேராக யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்துக்கு 31வது வசனத்துக்கு வாங்க. எக்ஸோடஸ் 25:31. பசும்பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயா. ஆமென். போதும், நிறைய வேண்டாம், எல்லாம் தெரிஞ்சதுதான். ஆனா பைபிள்ல தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. 31. பசும்பொன்னினால் ஒரு குத்து விளக்கு உண்டாக்குவாயாக. இந்த குத்து விளக்கு எப்படி தெரியுமா இருக்கு? என்ன பாருங்க, குத்து விளக்கு ரோமன் கேத்தலிக் சர்ச் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒருவேளை சிஐ சர்ச்சில் இருக்கான்னு தெரியல, படம் பார்த்துருப்பீங்க. நடுவுல ஒரு பிரான்ச் ஸ்டெம்மு, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, மொத்தம் எத்தனை? 7. நடுவுல 1, இந்த பக்கம் 3, 7 குத்து விளக்கு. நம்ம ஊர்ல பிளேட்ல சாப்பிட்டு இருக்கீங்களா? பூ போட்ட பிளேட்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்
அதுல டிசைனா இருக்கும் அப்படின்னு எனக்கு பேர் அது என்னப்பா நீங்க பாரில பேசுறீங்களா? பீங்கான் பிளேட் சாப்பிட்ட எனக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து அந்த பிளேட் ஊர்ல வச்சிருக்காங்க. எங்க பிள்ளைங்களும் கொடுக்குன்னு பார்த்தேன். இப்போதான் புளிப்புள்ள பிளேட் நான் 2 வாங்கினேன். 2 வாங்கின உடனே நம்ம இங்கிலீஷ் பிள்ளைங்களாம் வேணும் ஒரு 15 போட்டு இங்கே வந்து பார்த்தா பிள்ளைங்க அதிகமாயிட்டாங்க. வேற இன்னும் பக்கத்துல எல்லாம் பிளேட் வாங்கி புளிப்புளியா இருக்கு தெரியுங்களா, பிள்ளைங்களுக்கு பிளேட் வாங்கி கொடுத்தோம். ஏன்? அவங்க இதெல்லாம் சந்தோஷமா சாப்பிடணும். இப்படிதான் பூ போட்டு டிசைன் உள்ள பிளேட் இருக்க மாதிரி இந்த குத்து விளக்கு செம்ம டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த குத்து விளக்கு வச்ச எப்படி இருக்குது? lamp stand is a designed one. அல்லேலூயா, நல்ல டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வசனம் 37க்கு வாங்க. அதில் 7 அகல்களை செய்வாயாக, அதற்கு நேரெதிராய் எரியும்படிக்கு அவைகளை ஏற்றப்பட கடவுள். அதில் 7 அகல்களை செய்வாயாக. என்னது? 7 விளக்கு, 7 குத்து விளக்கு. அதான் lamp stand. சொல்லுங்களேன், இங்கிலீஷ்ல சொல்லி தரேன்ப்பா. lamp stand, அதுல வைக்கிற அகல் என்றால் அகல் விளக்கு பார்த்திருக்கிறாயா? கார்த்திகை மாதம் என்று ஒரு மாதம் வரும், அப்பொழுது அகல் விளக்கு எல்லா பக்கம் எரியும். இன்னும் பார்க்கலன்னு சொல்ல என்றால் மனம் திரும்பும் யோசிக்கு. அந்த அகல் விளக்குக்கு பேர் தான் லேம்ப். சொல்லுங்களேன், அப்படித்தானே போட்டிருக்கு 37. 7 அகல் விளக்குகளை செய்வாங்க, எதிரே எரியும்படி ஏற்றப்பட கடவுது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப என்ன சொல்லியிருக்கிற? முதல்ல குத்து விளக்கு சொன்னேன், இப்போ 7 lamps. verse number 38. அதன் கத்திரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசின் பொன்னினால் செய்யப்படும். இப்ப என்னன்னா, கத்திரி அகல் விளக்கு கத்திரி சம்பந்தம் இருக்குது. கத்திரினா விக் ட்ரிம்மர் ஆர் ஸ்னப்பர். அல்லேலூயா. டாங், அப்புறம் அதுக்கு ட்ரே. எதுக்கு இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இத கத்திரிக்கோலும் இதோட இணைக்கப்பட்டு வருகிற கத்திரிக்கோலும் the tray or snuffer or snuff dishes அப்படின்னு கூட சொல்லலாம். கத்திரி. சரி, அடுத்த வசனம் 39. அதையும் அதற்குரிய பனிமூட்டுகள் யாரும். அதுக்குரிய பனிமுட்டுகள் என்றால் அக்சசரிஸ் ஆர் யூட்டென்சில்ஸ் எல்லாம் தங்கத்திலேயே பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நான் வரேன், இந்த 38ஆம் அதிகாரத்துல அகல் விளக்கு, அந்த அகல் விளக்கு அதுக்கப்புறம் விக் ட்ரிம்மர். அகல்ல என்ன இருக்கணும்? திரி இருக்கணும். இதை சொல்லுங்க, திரி இல்லாதவன்லாம் தெரிய வேண்டியதுதான், வெளிச்சமே வராது, படவி தான் பார்க்கணும். விளக்குன்னா இல்ல திரி இருக்கணும். எத்தனை பேருக்கு விக்கு வச்ச திரி வச்ச விளக்கு பார்த்துருக்கிறீங்க? மாடர்ன் ஜென்ரேஷனுக்காக கற்றுக்கிறேன். நான் 5வது கிளாஸ் படிக்கும் போது வீட்டுக்கு விளக்கு வந்துச்சு. வெங்கலத்துல ஒரு விளக்கு, அந்த விளக்குக்குள்ள ஒரு திரி. ஏமேன், அது திரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கருப்பா போயிடும். என்ன பண்ணணும்? அதை எடுத்து தூக்கி விடுவாங்க, இல்லாட்டி கட் பண்ணணும் உள்ள. அப்புறம் 2வது அதுக்கு தான் விக் ட்ரிம்மர். இந்த ஒட்டுக இந்த அந்த ஆஷஸ் அது எடுக்கத்தான் ட்ரே. அதுக்கு என்னென்ன உபகாரம் வேணும்? எல்லாமே தங்கமயம் அங்கே. அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாது, எல்லாமே தங்கம். இந்த விளக்கு தண்டுன்னா சும்மா உயரத்தில் வைக்கலைங்க, 35 கிலோ அந்த விளக்கு தண்டு இருக்கும். ஒரு 5 அடி உயரம் இருக்கும். என்ன விட எவ்வளவு தூரத்துக்கு இந்த விளக்கு தண்டு இருக்கு? நான் 165, 5 அடி. அப்போ 6 அடி தான் ஒரு தண்டு. இவ்வளவு தூரத்துக்கு விளக்கு ஸ்டாண்டு. இதுக்கு மேல விளக்கு வைக்கிறார். அல்லேலூயா. அந்த இது விரிஞ்சிருக்கிறது 3 அடி இருக்கும். இவ்வளவு தூரத்துக்கு பெரிய விளக்கு, அந்த இடத்துல என்ன கட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஜன்னலே கிடையாது. இந்த வெளிச்சம் தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இந்த லைட் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த சம்பவங்கள் வந்துட்டு வரேன். இப்போ 27ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் 27 verse 20. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஆமென். இப்போ பாருங்க, குத்து விளக்கு எப்போ என்ன பண்ணும்? எரிந்து கொண்டே இருக்கு. நல்லா போடுங்க பாரு. Go to verse number 20. They keep the pure oil beaten. எப்பொழுது lamp should be burn always. The costly lamp. நான் எழுதியிருக்கேன், இந்த எப்பொழுதும் இட்ஸ் ஃபெக்சுவலி எரிந்து கொண்டே இருக்கணும். அந்த விளக்கு என்ன பண்ணும்? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்பர் 1. இதுக்கு இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் தான் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன பண்ணும்? இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் அந்த ஆசாரியன் ஊற்றி கொண்டே, அது ஜாப், அவனோட ஜாபோட அது அவனுக்கு. 3வது பார்த்தீங்கன்னா 30ஆம் அதிகாரம் வாங்கலேன், ஏத்ராகும் 30 verse number 7.
ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். ஆமென். மாலையில் விளக்கேற்றும் போது அதன் மேல் தூபம் காட்ட கடவன். ஆமென். விளக்குகளை விளக்கும் போது அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். ஆமென். இப்ப லாஸ்ட் verse. காலையில சாயங்காலம் முதல்ல இருக்குது. விளக்குகளை விளக்கும் போது அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்களுடைய அர்த்தம் புரிந்து கொள்ளுதல் என்ன? இது பழைய ஏற்பாட்டு எல்லாம் படிச்சீங்களா தெரியல, தமிழில் எழுதிருக்குது. விளக்குகளை விளக்கும் போது அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். இதை ஒருவர் நமக்கு விளக்கி காட்ட வேண்டும். அல்லேலூயா. விளக்குதல் என்றால் பாத்திரத்தை விளக்கினீர்களா? அம்மா என்ன பண்ணிக்கிற? பாத்திரம் விளக்கி கொண்டிருக்கிறாள். ஊர்ல சொன்னது இல்லையா, பாத்திரம் விளக்காம என்ன பண்ற சின்ன பிள்ளைகள் கேட்கறது. அந்த விளக்குதல் தான் இது. எழுதிருக்க பாருங்களா, கிளீன் பண்ணும். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் பாத்திரம் விளக்குதுன்னா அந்த விக் ட்ரிம் எடுத்து அந்த விக்கை கட் பண்ணி சுத்தம் பண்ற வேலை தான் காலையில் சாயங்காலம் ஆரோன். அதாவது இது நீ கடன்படிக்கை. நாட் ஓன்லி த ஆரோன் ஸ்டார்டட் ஃப்ரம் ஆரன், இட் கெப்ட் ஆன் ஃபாலோடு டில் ஜீசஸ் கேம். அதான் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற வேலை. அல்லேலூயா. நான் சொல்றது புரிதுங்களா? இந்த ஆசரிப்பு கூடார வேலை இதான். அவங்க ஆலயம் கட்டி உள்ள போற வரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்துல இந்த ஏத்துனாங்கன்னா காலையில் சாயங்காலம் ஆரோன் அவங்க பிள்ளைங்க பூஜாரி ஐயர்வாள் குடும்பம் மாதிரி ஆரோன் குடும்பத்தார் இந்த காலையில மாயில விளக்கு ஏத்தணுமையா? என்ன பண்ணணும்? விளக்கு ஏத்தணும். அல்லேலூயா. அப்போ அவங்க முக்கியமான வேலை என்ன? விளக்கு அணைஞ்சிடக்கூடாதா அப்படின்னு கவனமா இருக்கணும். எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். மூணாவது, எரிஞ்சு வர விளக்க பிரிய அதை கட் பண்ணி பத்திரமா கொண்டு போய் கிழக்குக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் தூக்கி போட்டுடணும். இப்போ ஒரு அர்த்தங்களை சொல்றேன். இன்றைக்கு விளக்கு நன்றாக எரிய வேண்டும் என்றால் எண்ணெய் மாற்றணும். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குற அபிஷேகத்தை கொடுக்குது. இந்த எண்ணெய் ஊத்துனாலும் இந்த விக்கு இருக்கே, இந்த விக்கு எரிஞ்சு போய் கிளீன் பண்ணாம இருந்தா அதே டிம் ஆகிட்டே வரும். இது என்ன பண்ணும்? டிம் ஆகிட்டே வரும். இல்லடா சட்டிக்குள்ள இவ்வளவு அபிஷேகம் கத்துனாலுமே நல்லா ஊத்துறோம், விளக்கு மட்டும் விளக்கமா எரியலையே. ஏன்னா அந்த திரி கருத்து போயிருக்கு. எப்படி இட் பிகம்ஸ் டார்க்னஸ். இப்ப சுத்தம் பண்ண வேண்டியதான் வேலை. அல்லேலூயா. சுத்தம் பண்ண உடனே விளக்கிடணும் இல்லையா? அதாவது இந்த பண்டிகை நாளில் மட்டும் விளக்கணும், ரொம்ப போட்டு தேய்க்கணும். புளி போட்டு தேய்க்கணும், எங்களுக்கு எலுமிச்சம்பழம் போட்டு தேய்க்கணும். அடிக்கடி விளக்கிக்கிட்டே இருந்தா மேட்டர் ஆஃப் செகண்ட். ரொம்ப வேலை இல்லை. டெய்லி பரிசுத்தப்படுத்திட்டு ரொம்ப வேலை கிடையாது. ஆண்டவர் நான் பாவி ஆண்டவர், பாவியிலும் பிரதான பாவி ஆண்டவர், யாரா உன்னை இப்படி சொன்னா? நான் சொல்லவே இல்லையப்பா. ஒருத்தர் ஏசுனாரு போயிட்டு காலக்குள்ள போப்பா உன்னை கழுவுல எனக்கு பங்கம் இல்லை பார்த்து பேசு. ஐயோ முழுமையா கழுவு கேட்டா சுத்தமா கழுவுனுக்கு மறுபடி கையை கழுவுனா மட்டும் போதும். பரிசுத்தம் ஆயிட்டு இல்லை, மறுபடியும் போயிட்டு ஐயோ உங்களையான சேத்தில சிக்கின்றேன் இப்படியே சொல்லிட்டு இருந்தா இன்னும் மனம் திரும்பவே இல்லைன்னு அர்த்தம். உன்னை சுத்தமாக்கிட்டாரு. ஆனாலும் இந்த உலகத்தினுடைய கரை அப்ப பட்டுக்கிட்டே இருக்கும். காலையில் மாலையில் சுத்தமாக்கிட்டே இருந்ததுன்னா சுத்தமாகவே இருக்குங்க. இல்லையா? ஏசுனாரு ஜான் 15 சொன்னாரு, ஒரு திராட்சை செடி நிறைய கனி கொடுக்கணும்னா யூ ஷுட் கிளீன் ஆர் யூ ஷுட் ட்ரிம்மரை வச்சு ப்ரூன் பண்ணினா நிறைய கனி கொடுக்குமா. நீ நல்லா எரியணும், பிரகாசமா எரியணும்னா முதல்ல தேவையானது சுத்திகரிப்பு. அணுதிர சுத்திகரிப்பு. உங்க வாழ்க்கை விளக்கு அணைஞ்சு போகாதபடி எரிய வச்சுக்கிட்டே வரும். அல்லேலூயா. ரெண்டாவது, எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருக்கணும். எண்ணத்தை ஊத்தணும், இடித்து பிழியப்பட்ட ஒலிவு எண்ணெய் ஊத்துற மாதிரி நீங்க ஒலிவு எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருக்கும் போது இந்த விளக்கு அழகா இருந்துச்சு. அல்லேலூயா. உங்க வெளிச்சம் அதேகர சந்தோஷப்படுத்தும். உங்க சத்தம் இல்லை, ஒலியும் தேவை. ஒலி கம்மியா ஒலி அதிகமா போடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒலி கம்மியா ஒலி அதிகமா இருக்கட்டும். நம்மளுக்கு ரொம்பமா நாய்ஸ், அந்த பக்கம் லைட் கம்மி. அதனால தான் நம்ம ரீச் அவுட் ஒன்லி வித்தின் த பில்டிங். லைட் வில் கோ ஆல் த்ரூ த வேர்ல்டு. இப்ப எதை விரும்புறீங்க? எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவரே இந்த அரிப்பிலிருந்து விடுதலையாக்கும். அவன் அப்படி போறான், எல்லாம் எடுத்தாலும் அவன் யாருக்கும் பயப்படல, எரிந்து கொண்டு தான். இயேசுவை தவிர வேற எதுவும் பேசுறதே இல்லை. நான் என் ஜபத்துல புலம்பணும் அப்படின்னு தானே பிரச்சனை வருது. எனக்கு தெரிஞ்சு எப்பவும் போல சட்டம் போடப்பட்டதும் என்று தெரிந்தும், சாத்தான் சதி கொண்டு பண்ணினான் என்று தெரிந்தும், எப்பவும் போல வழக்கத்தின்படியே எழுத்துருச்சோன்னு சந்தோஷமாயிருங்க. இங்க கஷ்டமாயிட்டு இருக்குது, நீ இதை பாடிட்டு போயிட்டு அங்க போயிட்டு ஆண்டவரு அப்படி துக்கமா சோகமா போய் உட்காந்துட்டு ஆண்டவரு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. இந்த சோகத்துக்கு தானே விடுவன. என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்க நேரம் ஸ்தோத்தரிப்பேன். அங்க தலைக்கு மேல பிரச்சனை உலகம் சொல்லுது, அது தலைக்கு மேல இருக்கட்டுயா. இந்த உதட எவையா கட்டி போட்டான், இதான் எரிந்து கொண்டே இருக்குல்ல ஒரு அனுபவம். அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ எரிந்து கொண்டே இருக்கலாம். இந்த 2 விஷயம் போன சார், சுத்திகரிப்பு, அடுத்து எண்ணெயை ஊற்றுவது. இது ரொம்ப முக்கியம், அப்பதான் நல்லா எரிய முடியும். அல்லேலூயா. அடுத்து இந்த கிறிஸ்துவர்கள் எல்லாம் இந்த விளக்கு திரியை போன்றவர்கள் வெளியே இருக்கிற வெளிச்சத்துக்கும் அந்த ஆயிலுக்கும் நடுவுல இருப்போம். யார் இருப்பா? அந்த எண்ணெய்க்கும் ஃப்ளேம் சொல்லுங்க, ஃப்ளேம், அந்த வெளிச்சம், அதுக்கு நடுவுல ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் தான் விளக்கு திரி. அல்லேலூயா. விளக்கு திரி. என்னைக்காவது நல்லா விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும்போது நடுவில் இருக்க திரி எவன் பார்த்தான்? அல்லேலூயா. சுத்திகரிக்கப்படும் போது மங்கி மங்கி எரியிற ஒரு விளக்கதை நல்ல கருங்கிருன்னு உள்ள இருக்கிற திரி தெரிஞ்சிடும். பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விளக்குல விளக்கு திரி தெரியாது, வெளிச்சம்தான் தெரியும். சோ பரிசுத்த ஆவியானவருக்கும் உலகத்திற்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன் என்ற சொன்ன இயேசுவுக்கு நடுவில் நின்று பரிசுத்த ஆவியின் மூலமாக இயேசு உலகத்துக்கு காமிக்கிறேன். நான் தான் எரியிறேன், பார்க்கறது ஜனங்கள்லாம் இயேசுவை. அல்லேலூயா. இப்ப நம்ம விக்கு சரியில்லைன்னு சொன்னா வெளிச்சம் அதிகமாக போகல, கடைசியில அந்த விளக்கு மங்கி மங்கி எரிஞ்சு கடைசியில் அணைஞ்சே போயிடும். அல்லேலூயா. இந்த செத்து போன கிரியைகள் இருக்கு, செத்த கிரியைகள் வாழ்க்கையில செத்து போனதெல்லாம் அதை வெட்டி வெட்டி பாவத்தை அப்படியே கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ தூக்கி போடணும். டிஸ்போசல் ஆஃப் ஸ்னப் டிஷஸ், டிஸ்போஸ் பண்ணி அதை எடுத்து கொண்டு போயிட்டு. அல்லேலூயா. நான் சிறுகனும் இயேசு பெருகணும். அதான் சொன்னாரு, இயேசு பெருக பெருக நான் சிறுகிட்டே வரேன்னா என் விளக்கு நல்லா எரிய 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 வெளிச்சம் தான் தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது? நல்லா இயேசு மட்டும் வாழ்க்கையில் அவன் பார்க்கணும். அல்லேலூயா. என் வார்த்தையை பார்க்கணும். நான் ஒரு பிரசங்கம் பண்றேன்னா அவன் உடனே இதெல்லாம் பைபிள்ல இருக்கா பைபிள்ல இருக்கான்னு பேசணும். அவன் அந்த பிரசங்கத்தை கேட்டு போயிட்டு பைபிள்ல இப்படிலாம் எழுதியிருக்கேன்னு அவன் சொல்லணும். பால் சொல்லிட்டான்னு சொன்னா எனக்கு தெரியும், அவன் இது வரைக்கும் என்னையே பார்த்துருக்கான்னா நான் இயேசு இல்லை காமிக்கலன்னு அர்த்தம். பவுல் ஒரு தடவை பிரசங்கம் பண்றார், தெசலோனிக்கப்பட்ட பிறைய விசுவாசிகள் இப்படி வேத வாக்கியம் எழுதியிருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததுனால நற்குலசாலிகளாக இருந்தார்கள். they are the noble characters or fair-minded people than தெசலோனிக்கா எழுதுகிறாரு. அப்படின்னா அவர் பெரிய பரிசுத்தவான், அவர் பண்டிட்டுங்க. கமாலியல்கள் கற்றுத்தெரிந்த பவுல் பிரசங்கத்தை பார்த்து கேட்டதானுங்க, பவுல பார்க்கல, இந்த பைபிள்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு இதை பார்த்து வீட்டுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பவுலோட பேச்சு திறமையோ, பவுலோட பஞ்சு பாயிண்டோ, பவுலோட விளக்கி சொன்னதோ, பவுல் ஒரு அப்போஸ்தலன் மரியாதையோ ஜனங்கனுக்கு படல. இவன் பைபிள்ல சொன்னானே இருக்கான்னு அதை எட்டடி பார்த்துருக்காங்க. நற்குள்ள சாலைகளாக மாறணும். அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவை காமிக்கிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில டெஸ்டிமனிஸ், நம்ம சொல்லும் துதி இயேசு பக்கம் ஜனங்கள் எழுப்பணும். இயேசுவை புகழ வைக்கணும். பாருங்க, அவங்க இயேசு நல்லா இருக்காங்க அப்படின்னு அவன் இயேசு நல்லா வச்சிருக்காருன்னு சொல்ற அளவுக்கு வரணும். You must know the reason for our blessings. நல்லா இருக்கிறான்னு தான் சொல்றான் உலகம். இந்த நல்லா வச்சிருக்காரே அப்படின்னு ஒண்ணு சொல்ல இல்லையே. நான் சிறுகவும் நீ பெருகவும் தீபத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளும். அல்லேலூயா. சரி, கட்ட நல்லவன் நேரம் ஆயிடுச்சு. பிலிப்பியர் 2:16 பவுல் எழுதுறார் சபையை குறித்து, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கணும். நம்ம சுடரை போல பிரகாசிக்கணும், ஒரு ஷைனிங் ஸ்டாரா இருக்கணும்னா வேர்ட் ஆஃப் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். ஜீவ வசனம் முக்கியம்.
ஆயில் மாத்திரம் முக்கியம் இல்லை, ஆயில் என்பது தண்ணி வச்சுக்கோங்க, ஜீவ தண்ணி, ஜீவ அப்பமும் வேணும். வசனங்கிறது அப்பம் இல்லையா? இயேசுநாதர் உயிர்த்தெழுந்து பின்பதாக எம்மாவுக்கு போகிற 2 சிஷ்யர்களோடு கூட சேர்ந்து வசனத்தை விளங்க காட்டுகிறார். லூக்கா 24:32 இப்படி இயேசு வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்த விட்டு எரியலையா, பற்றிக்கிட்டு எரியலையா? இயேசு ஓசியாவில் சொல்லிப்பார், வேதத்தின் மகத்துவங்களை எழுதி காட்டியிருக்கிற நீ வேதத்தை மறந்து அப்படின்னா இட்ஸ் நாட் ஒன்லி கிவிங் யூ த வேர்ட், வரப்புயர என்று சொல்லி அவையார் சொல்லிவிட்டார். அதை புரிந்து கொள்ள அகத்தியனா, அவன் பேர் என்ன, ஒரு அந்த காலத்து ராஜா பேர் என்ன, அவையார் இருந்தப்போ அகத்தியன் நோ, அவையார் கலந்த ராஜாவுக்கு புரியல, நீ புகழ்ந்து போட சொன்னா வரப்புயர்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படின்ட்டாங்க. இதுக்கு விளக்கம் கொடுக்க அதிகமான் கரெக்ட், வரப்புயருக்கு அர்த்தம் தெரியவில்லையா, விளக்கி காட்ட ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க. இயேசுநாதர் பைபிளை மட்டும் எழுதி கொடுக்கல, ரொம்ப சிம்பிளான பைபிள் தான். அவர் பண்ண அற்புதங்கள்லாம் பண்ண உலகம் கொள்ளாதான், நல்ல வேலை எழுதி வச்சு என்சைக்ளோபீடியா தான் போட்டிருக்கணும். பாருங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு 8 சப்ஜெக்ட்டுங்க, 8 சப்ஜெக்ட்டு 10 சாப்டரு, வருஷத்துக்கு 80 விட்டு 60 வச்சுக்க, 5 வருஷத்துல 300 சாப்டர் படிச்சிருக்காங்க. அப்போ 300 பகுதி, இந்த பிள்ளைங்களுக்கு 100 பகுதி விளக்கி சொல்ல கூட முடியாது நம்ம பிள்ளைங்களுக்கு. அது பெருசு, அவங்கள விடுங்க, நம்மளுக்கு எழுங்க இத்தனை வருஷம் படிச்ச ஒரு 100 பைபிள் பகுதி சொல்றான்னா ஸ்தோத்திரம், எழுப்புதல், ஹல்லேலூயா, ஜெபம், ஹல்லேலூயா, துதி, இதே இருந்துட்டு ஒரு பகுதி எடுத்து விளக்கி சொல்ல முடியல. கர்த்தர் வேதத்தின் மகத்துவம் எழுதிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிள் நாலேஜ் வரனால நீ பற்றிக்கிட்டு எரிய மாட்ட, அவர் விளக்கி சொன்னா மட்டும்தான் நீ எரியுவ. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பைபிள் நாலேஜ் இருக்கு, போய் இது எனக்கு பின் வருகிறவர் ஒருவர் இருக்கான்னு சொல்லிட்டு போனத பரிசுத்த ஆவியானவர்னு தெரிஞ்சுக்காம வேற ஒரு மனுஷன்னு சொல்லிட்டு அலையறான் பாரு, அவனும் பைபிள் படித்தான். எத்தனையோ பேர் பைபிளை படிக்கிறான், பைபிள் நாலேஜ் வரனால ஜீவவசனத்தை பிடிச்சு கொண்டு சுடரா மாற முடியாது. அல்லேலூயா. தொடர்ந்து புரியுதா? இயேசுவானவர் உனக்கு வசனத்தை விளங்க காட்டுனா மட்டும்தான் இறுதிய குழந்தை விட்டு எரியும். அல்லேலூயா. ஆனா சில நேரங்கள் வேத பாடத்தின் மூலமாக வேத அறிவுகளை பெருக்கிக் கொள்வது நல்லது. அது எப்பொழுது நம்ம இருதயத்துக்குள்ள வருதோ அப்ப நீ எரியுவ. அல்லேலூயா. ஒரு பிரசங்கத்துக்கு முன்னாடி நான் எழுதி வச்சிருக்கேன் ரெட் கலர்ல, இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும், இருதயம் வார்த்தையால் நிரம்ப வேண்டும். இப்ப பிரசங்கம் பண்ண வேண்டும். என் வாழ்க்கையில எரியணும், அந்த வார்த்தை கண்டன் நிரம்பணும். இப்ப வாய் தானா பேசுது, தானா பாடுது, நான் பாடல். அல்லேலூயா. இப்படி எத்தனை பேர் விளக்கா இருக்கு விரும்புறீங்க? உங்களை பிசாசு வசனம் ஒண்ணு சொல்லுகிறது, மங்கி எரியும் திரிய அணையாதவர் என்ற ஏசாயா 42:3 மத்தேயு 12:20 ஐசையா 43:3 மங்கி எரியிற திரியா அவர் அணைக்கவே இல்லை. எத்தனை பேர் திரி மங்கி எரியுது? எத்தனை பேர் திரி? ஏன்னா பிசாசானவன் உங்களை பலவீனப்படுத்துறான், குடும்பத்தை அட்டாக் பண்ணி உங்க விளக்கு எரியாத பண்றான். என் குடும்பமே சரியில்லையே, எனக்கே நல்லா நடக்கல, நான் எப்படி இயேசுவை பத்தி பேசுறது, இயேசுதான் நிக்கிறது, அடிச்சுட்டானா நீ எரிய மாட்டேன். ஜெபம் பண்ணி பார்த்தேன், இதுக்கு பதிலே வரல அப்படின்னு சோறு வருதா, அடுத்து ஜெபத்தை பண்ண மாட்டோம், விளக்கு மங்கி எரியுது. அடுத்து உன் மனசாட்சி ரொம்ப குற்றப்படுத்துவோம், நீலாம் யோக்கியமாடா, நீலாம் பரிசுத்தவானாடா, நீலாம் அப்படியாடா, நீலாம் அப்படின்னு சொன்ன உடனே போயிட்டு வருவாங்க, சபைக்கு மட்டும் போயிட்டு நம்மளாம் இருக்கு. இன்னும் உதாரணம் சொல்ல போனா, எழுந்து வாலிபர் கூட்டத்தில் எழும்பி கர்த்தருக்காக பிரகாசி, ஆண்டருக்கு அதை செய்ய சொல்லிட்டு இருப்பாங்க. வாங்க இன்றைக்கெல்லாம் எழுந்துட்டு நம்ம யுத்தம் பரல, ரத்தத்தோடு மாம்சத்தோடு யுத்தம் அல்ல, ஆவிகளோட யுத்தம் அப்படின்னு சொல்லி எழுந்துட்டு ஜெபம் பண்ணுவோம். வாலிபர்களே ஜெபிங்க நடத்திட்டு இருப்பாரு, அழுவான், பயங்கரமா அழுவான். யுத்தத்துக்கு நிக்கிற மாதிரி நிக்கிற அவர் ஒரு சொல்ற, எல்லை தாண்டி போர் புரிய போடான்றாரு. எனிமீஸ் கேம்ப்னு ஒரு பிரசங்கம் உண்மையில் கிருபையாயிருமா, எங்க பேட்ச் ஆகுது பார்த்தீங்களா, இது மங்கி எறிகிறான். எல்லாம் அந்த லெவலை தாண்டி போய் சண்டை போட போயிட்டான், இன்னும் பாவம் பண்ணிட்டு கட்டிட்டு இருக்கிறான். இது மனசாட்சியை பிசாசை குற்றப்படுத்தி இதெல்லாம் எரியும் போது பார்த்துட்டு நம்மள இதெல்லாம் சில ரீசன்ஸ் நம்மளை மங்கி எரிய பண்ணுவோம். மங்கி எரியும் பிரிவு அடையாளம் உங்களை பலவீனப்படுத்துறேன். நிமிர்ந்துடக்கூடாதுன்னு 18 வருஷமா ஒரு ஆவி ஒரு சகோதரி கட்டி வச்சிருந்துச்சு. 18 வருஷமா அந்த ஆவிக்கு பேர் பலவீனப்படுத்த. என்னைக்கு அது கர்த்தர் கட்டிலிருந்து விடுதலை ஆக்குனாரோ அது நிமிந்துச்சு.
இன்னைக்கு நம்ம நல்ல நிமிந்து நல்ல நேரம் எரியணும். நெருப்புன்னா நேரம் எரியணும்யா. வானத்தை பார்த்தே அது எரியணும். நல்ல என்னைக்காவது ஃபயர் சைடில் இருந்து பார்த்துருக்கியா? ஃபயர் என்ன மேலே தான் எரியணும். கர்த்தரை பார்த்தே தான் போகணும். சுற்றி ஆல்வேஸ் வெர்டிக்கல் படறிக்கிட்டுலாம் போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், நல்ல பெட்டர் மாஸ் லைட் மாதிரி இருக்கணும். அப்பவும் சார்ஜ் வச்சிருக்கணும். சும்மா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் ஜோம் பண்ணலாமா? முடிச்சிடலாம். எல்லாம் வீட்டில் போய் அடுத்த முறை வரும்போது வெளிச்சத்தை பார்க்கணும். முகத்தில் பல்பு எரியணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இருதய கொழுந்து விட்டு எரியணும். இருதய வார்த்தையால் நிரம்பணும். வந்ததுக்கப்புறம் சட 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 தான் இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து ஒரு 2 நிமிஷம் தான், நேரம் ஆயிடுச்சு. ஆமே, கர்த்தர் நான் ஜோம் பண்ணுவோமா? ஆண்டவர் ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணுது. ஏன் விளக்கு இன்னைக்கு திரியில கை பிடிச்சி கிடக்குதா? வெட்டி போடணும். எண்ணெய் பத்தலையா? எண்ணெயை ஊற்றணும். வசனத்தின் வெளிச்சம் கிடைக்கலையா? வசனத்தின் ஆண்டவர் விளக்கி இதை கொடுக்குறாரு இல்லை வசனம், அது உனக்கு பூஸ்டிங்காக இருக்குல்ல, அது ஃபயர். அது ஒரு ஃபயர். பை வேர்ட் ஆஃப் காட் இஸ் லைக் எ ஃபயர். ஆமென். ஷட் அப் இன் தி போன். எலும்புகள் அடைக்கப்பட்ட அக்கினி போல தான் வசனம் இருக்குன்றாரு. அது ஒரு அக்கினி நமக்கு. ஆமென். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை மங்கி எறிகிற எந்த காரியமாலும் மாற்றுங்க. இயேசு நமக்கு வெளிச்சம். உலகத்துல விக், we are just a wick in the lamp. Amen. The light is Jesus. The oil is the Holy Spirit. Amen. Hallelujah. ஆவி அனல் மூட்டி கொண்டே இருக்கணும். ஆமா, நல்லா கிளீன் பண்ணி வை. ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுமா? இன்றைக்கு எல்லாம் ஜெபம், ஆண்டவரே நான் மங்கி எறிகிற நிலைமை இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். எனக்குள்ள இருள் வர்றதுக்கு, வெளிச்சம் மங்கறதுக்கு எந்த ஒரு காரியத்துக்கு நான் அனுமதிக்க கூடாது. ஆண்டவரே என் நிலைமையை மாற்றுங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாயில திறந்து வெளிச்சம், உங்க வெளிச்சம் என் வெளிச்சம் ஜனங்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்காக ஒரு விளக்கை ஆயத்த பண்ணினீர். என் விளக்கை ஏற்றுகிற தெய்வமே, என்னை கொளுத்தி விளக்கு தண்டில் மேல் வைக்கிற எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்கள் விளக்கு கொழுந்து விட்டு எரிய வேண்டுமே, எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் காலை மாலை கஷ்டமான சூழ்நிலை, நஷ்டமான சூழ்நிலை இருக்கும் போது, இல்லாத போது, வியாதி, வறுமை, குடும்பம் இல்லாத சூழ்நிலை, பகல் இரவு, ஆண்டவரே சம்பளம் வந்தது வரலை, மாதத்தின் ஆரம்பம், மாதத்தின் முடிவு, சபை ஆராதனைக்கு செல்ல முடியாத நிலைமை, எல்லா காலங்களிலும் நான் எரிந்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. வேலை நிமித்தமாக சபைக்கு நீ வரவில்லை, சபைக்கு வர முடியாத சூழ்நிலை, இயேசு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறாரே, நீ எரிந்து கொண்டே இரு எங்கே இருந்தாலும். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்க. 2 கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். இயேசுவே நான் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு தடையாய் இருக்கிற, தடை செய்கிற எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. சொல்லுங்க, தடையாய் இருக்கிற, தடை செய்கிற எல்லாத்தையும் மாற்றி. ஆண்டவரே நான் தடையில்லாம எரிந்து கொண்டே இருக்கணும். ஜோமனு அவ்வளோதான், எரிந்து கொண்டே இருக்கணும் அப்பா. இயேசுவே நாங்கள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த யூத் மீட்டிங் நடக்கிறது பட்டணத்துக்கு தெரிய வரணும், சபைக்கு தெரிய வரணும். என் முகத்தை பார்த்தாவே நான் யுத்த சேனையில் இருக்கிற ஒருத்தன் என்று அறிந்து கொள்ளணும். சேனைகளின் கர்த்தருக்குள்ள, சேனைக்குள்ள இருக்கிற நான் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே என் முகத்தில் ஒரு வெளிச்சம், இயேசுவை காண்பிக்கிறதுக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க. என்னை சுத்தம் பண்ணுங்க. எங்களை ஆசீர்வதிங்களா. கீப் அஸ் இன் தி ஹையஸ்ட் பிளேஸ் இன் தி சிட்டி லார்ட். எங்களை மேன்மையாக வைப்பீராக. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2 கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you Lord. Thank you for your word today. Amen. உட்கார்ந்து கொள்ளலாம்.